ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி ஷ்ரிம்ப் ஸ்கேம்பி. ஸ்லைஸ் பண்ணலாம் வாங்க. முதல்ல ஸ்கேம்பி சாஸ் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பட்டர் ஒரு 100 கிராமுக்கு குறைவாக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா பூண்டு சின்ன சின்ன பல்லா நறுக்கி வச்சிருக்கேன். அது ஒரு 1/4 கப் போல சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, லேசா தாளிச்சு விட்டாலே போறோம். இது கூடவே ஆனியன் பவுடர் 1 டீஸ்பூன், பார்ஸ்லி 1/2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழத்தோல லேசா திருகி வச்சிருக்கேங்க. அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரான் எல்லாமே சேர்த்து ப்ரானை தண்ணி விடாம இதுலேயே நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுக்கலாங்க. ஸ்கேம்பியை பொறுத்த வரைக்கும் ஆலிவ் ஆயிலில் பூண்டு வதங்கி கொடுக்குற வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்குமோ நீங்கள் அவ்வளோ தூரம் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயிலோட சாட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு, எல்லாமே நல்லா கலந்து விட்டு ப்ரானை வேக வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் ப்ரான் நல்லாவே குக்காகி வந்தாச்சுங்க. இது கூடவே ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரான் நல்லாவே குக்காகி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ப்ரானோட ஸ்பெகட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்துட்டோம். நம்ம ஷ்ரிம்ப் ஸ்கேம்பி ரெடி ஆயாச்சு. காரசாரமாக சமைச்சு சாப்பிட்றது ஒரு வகையான சுவை அப்படின்னா, க்ரீமியாக பட்டரியாக மற்ற ஹெட்ஸ் எல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றதும் தனி சுவை தாங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் சமைச்சு ருசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். திரும்பவும் ஸ்லைஸ் பண்ணலாம். Thanks for watching. If you want to see more videos, please subscribe our channel. Bye.